சபா இப்பவே கண்ணை கட்டுது. முயல் கொஞ்சம் வெறியில இருக்கு போல. அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு இல்ல உங்களுக்காக மாமா. Finally arrived the Malaysia Murugan Temple. There was nothing I would say. There were guys coming there. எல்லாம் நம்ம வந்து கோயிலுக்கு வந்தாச்சு. இப்போ வந்து நம்ம எல்லாமே காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணிட்டு மேலே ஏற ஸ்டார்ட் பண்ணலாம். கோடி பறக்குதடா, சேத்து இடி இடிக்குதடா, வேலும் படி ஏறுதடா, வேலையா. ஆமா அப்படி ட்ரெஸ் மாத்தி வெளியே வந்து ஓகே ஓகே ஓகே. ஆமாம் காமான் காமான். நோ என்ட்ரி. ஃபுல்லாக செமையாக இருக்குது. ஃபுல்லாகவே செம க்ளீனாக இருக்குது. அதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் நீங்களும் ஒரு டைம் வந்து பாருங்கள். அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அதுவும் செம ஃபிகர்லாம் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே அவன் இன்னும் திருந்தல மாமா. சரி ஃபிகர் இல்லை ரெடி நல்லா இருக்காங்க அழகா. அவ்வளோ அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. இது நம்ம ஹோட்டல். ஐ திங்க் தமிழ் ஹோட்டலாக இருக்கும். வேற லெவல் பெயிண்டிங்கில் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம மேலே ஏற ஆரம்பிக்கலாம் முருகரை பார்க்கறதுக்கு. எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? இங்கே இது இங்கேயும் முருகர் கோயில் தான். இது நம்ம விநாயகர் கோயில். ஐயோ சாரி. வந்து இப்ப நான் என்ன உங்களை சொல்றது? மேலே ஏற வேண்டியதான். இங்கே பாருங்க இதெல்லாம் வந்து நாட்டு அலுவலகம் கொடுத்துருக்காங்க. ஷார்ட்ஸ்லாம் போட்டு வந்தால் ஒரு டவல் ஒன்று கொடுக்குறாங்க. இந்த அக்கா ஒன்று போட்டுன்னு வராங்கல்ல, அந்த டவல் வந்து 30 வெள்ளி. 30 வெள்ளியா எவ்வளோன்னு தெரியல சரியா. ஒரு சில லைனில் நம்ம கேட்போம். ஓகே டவல் எவ்வளோன்னு கேட்குறேன். ஓகே டவல் வந்து 5 வெள்ளியாம். அதை கட்டின்னு நம்ம ஏற வேண்டியதான். செமையாக இருக்குது பாருங்க பாருங்க. ஐயோ யூஸ்லாம். இவன் பாடிய துதியை கவனித்தீரா? நீர் எதைத்தான் சரியாக கவனித்தீர்? எங்கே துதியை இன்னும் ஒருமுறை பாடு. செமையாக இருக்குது பாருங்க பாருங்க. ஐயோ யூஸ்லாம் படி ஏறின்னு இருக்கும். பயங்கரமாக இருக்காரு. என்ன 10 படி தான் ஏறணும். அதுக்கு லைட்டாக கிணறுது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. செக்யூரிட்டி போஸ் பயங்கரமாக இருக்காங்களா? இந்த ஊரில் போலீஸ்ன்னு சொல்லுவாங்க. கம்மி படிக்கிட்டு தானே சொன்னாங்க. வாடா அந்த இது முடிஞ்சிருச்சுன்னு உள்ள வந்து ஒரு படிக்கட்டு இறங்கி ஏறிச்சு. பார்த்தா அங்கே ஒரு படிக்கட்டு ஏற்றுறாங்க. ரொம்ப கஷ்டம் போல தானா. ஆனால் இது சின்ன படிக்கட்டு தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஈஸியாக போயிடலாம். ஓகே செமையாக இருக்குது. ஃபுல்லாக இது எல்லாமே வந்து மலைக்குள்ளே இருக்குது. இப்போ நீங்கள் ஆக்சுவலாக நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களா வேறு லெவலில் இருக்கும். இது போடு இது எல்லாமே மலைக்குள்ளே பாருங்கள். ஃபுல்லாகவே மலை தான். அப்படியே ஃபுல்லாக அடைச்சி இப்போ வெளியே தான் இப்படி நம்ம உள்ளே வர பார்த்தீங்களா. இதுதான் வந்து என்ட்ரன்ஸு. இந்த மலையை குடஞ்சி உள்ளே வந்த மாதிரி இருக்கும். இது ஒரு உண்மையில ஒரு அற்புதமான ஒரு இது கண்டிப்பாக. அதுலேயே பாருங்கள் இங்கே ஃபுல்லாக க்ளோஸில் இருக்குது. அந்த இடத்தாண்ட மட்டும் சூரியன் வெளிச்சம் உள்ளே வர மாதிரி. இது எல்லாமே டிக்கெட் அர்ச்சனை வாங்கும் டிக்கெட்டு. கண்டிப்பாக தமிழில் போட்டு பெரிய விஷயம் தான். முதல்ல வந்து தமிழில் போய் அடுத்து இங்கிலீஷில் போட்டிருக்காங்க. எல்லாமே ரேட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரிங்கெட்டில் போட்டிருக்காங்க. அது நீங்கள் என்னென்னு பார்த்துட்டு நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வரீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வாங்க பிளான் பண்ணிட்டு. ஓகேங்களா? அதுமாதிரி டைமிங் ஆலய பூஜை டைமு, அபிஷேகம் எப்போ பண்ணுறாங்க, அந்த மாதிரி எவ்வளோ நேரம் நடை திறந்துருக்குன்றதெல்லாம் அது எல்லாமே அதில் இருக்குது. நீங்கள் அதை பார்த்துட்டு வாங்க. உள்ளே போகலாம். எல்லாமே சைனீஸ் கேர்ள்ஸ்லாம் வந்து விளக்கேற்றுறாங்க. அவங்க கல்யாணம் ஆகணும்னு சொல்லிட்டு நாங்களும் அதுக்கு தான் வந்திருக்கோம். பார்ப்போம். என் முன்னாடி வந்து இப்படி கேட்கறதே தப்பு. பாருங்கள் ஃபுல்லாக கோல்டு இதில் பெயிண்ட் அடிச்சு முருகர் வச்சுருக்காங்க. உள்ள உண்மையிலே
இது ஃப்ரெண்ட்ஸ் இதான் மூலஸ்தானம் பார்த்துங்க. நல்லா இருக்கும். நான் ஃபோட்டோ எடுத்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அடுத்தபடியாக உள்ளே இன்னொரு மலை ஒன்று இருக்குது. அந்த மலைக்கு போகிறோம். ஓகே, இதுதான் அந்த மலை. ஏய், நீங்க எங்க வரீங்க? வெள்ளையும் சொல்லி தொப்பை தள்ளிக்கிட்டு தலை தானே வைக்கணும். மேலே வந்தாச்சு. ஆமா, கீழே பார்த்தீங்கன்னா நம்ம மூலஸ்தானம் பார்த்தோம்ல, அதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா வள்ளி தேவியனோட முருகர் இருக்கிறாரு. இப்போ அங்கே தான் வந்து சாமி பார்க்குறோம். அதை பார்த்துட்டு அப்படியே சுற்றுறோம், சாமி சுற்றி வரப்போம். என்னப்பா என்ன கல்லு தான் அப்படியே தண்ணி வழிஞ்சி அந்த இதுல அதுல ஒரு ஷேப் ஆயிடுச்சு. இது நம்ம இதுக்கு போனது தெரியுமா, திருவக்கரையாண்ட தண்ணி போய் ஒரு 2 கோடி வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இது ஃபார்ம் ஆச்சு, பள்ளத்தாக்கு அதே மாதிரி இருக்குது. போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துருக்கு. எங்க இதில் போய் நேராக இங்கே கூட வச்சுங்க. மேலே தண்ணி இதாகுது, ட்ராப் ஆகுது. அதை நம்ம இது பண்ண வச்சுங்க. பெரிய ஒரு அப்புறம் அவ்வளோதான், டிங் அடிக்காது. அவ்வளோதான், ஆசீர்வாதம் வழங்கிட்டாரு. கடைசி நம்ம இப்போ இறங்க போகிறோம் கீழே. ஓகே, திரும்ப இப்படி ரிப்பீட் ஆகும். போயிட்டு பெரிய முருகரை நான் காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்காங்க. கைஸ், இதுதான் பேக் சைடு முருகன் நம்ம 10 மலை. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கேஎல் சிட்டி அதுக்கு பின்னாடி இருக்குது ஃபுல்லாக. செம்ம வியூங்க. கேமராவில் உங்களுக்கு எந்தளவுக்கு தெரிஞ்சு தெரியல, நேரில் பார்த்தீங்கன்னா எல்லாம் இங்கே டின் டவர், அதோட இப்போ பெருசாக ஒரு டவர் கட்டிடுறாங்க. அது எல்லாமே அங்கே தான் இருக்குது. நாளைக்கு தான் அங்கே போகலான்னு இருக்கோம். நாளைக்கு போகும்போது இது பண்ணுவோம். இப்போ ஃபைனலாக நம்ம ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த முருகர் சிலை கீழே புதுசாக ஒரு கோயில் ஓப்பன் பண்ணிக்கிறாங்களாம். அது என்னென்னு உள்ளே போய் பார்ப்போம். நம்ம உள்ள பார்த்தீங்கன்னா பெரிய இந்த நம்ம அரண்மனை படத்தில் வர மாதிரி அம்மன் சிலை ஒன்று இருக்கு. அரண்மனை 2ல வருமே அதே மாரி அம்மன் சிலை ஒன்று இருக்கு. ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? எங்க பேசிக்கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களான்னு? இன்னும் பச்சை பிள்ளையா இருக்கேடா. இதெல்லாம் கண்டுக்கிறப்படா. ஏன்னா இது பாலிப்ப